அப்போஸ்தலனாகிய பவுல் எப்போதும் அடிக்கடி நிருபங்களில் எழுதும்போது திரும்ப திரும்ப அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எழுதுகிறது எனக்கு விசனமாக இல்லை, அது உங்களுக்கு நலமாக இருக்கும்படி நான் எழுதுகிறேன். சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல, திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னால், இயேசு அடிக்கடி வேதத்தில் மெய்யாகவே மெய்யாகவே, ஒரு மெய்யாகவே என்று சொன்னால் விட்டுறணும், ரெண்டாவது மெய்யாகவேன்னு சொன்னால் அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, கொஞ்சம் கவனிக்கணும். ஒரே ஒரு வேதத்தில் ஒரு வார்த்தை ரிப்பீட்டடாக வேதத்தில் சொல்லப்பட்டு கொண்டே இருக்குமானா கர்த்தருடைய ஆவியானவர் ஏதோ என்கிட்ட ரொம்ப பேசுகிறார், எதிர்பார்க்கிறார் என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். ஆமென். சங்கீதம் 16:11 சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். அவருடைய சமூகத்தில் தான் அந்த சந்தோஷமும் நித்திய எவர்லாஸ்டிங் ஜாய் வேற எங்கேயும் கிடைக்காது. எந்த ஊருக்கு போனாலும் எங்கே சென்றாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் கர்த்தர் நமக்கு தருகிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஆமென்.